கண்கள் சின்ன தடம் வைத்து வா இன்னும் கொஞ்சம் போகும். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின் கல்லே. போராடலாம் போராடலாம் நம்பிக்கை ஒன்று நெஞ்சுக்குள் போதும், புயல் காற்று கூட பூவாகிடும். வலியின்றி இங்கே வசந்தங்கள் இல்லை, படும் காயம் எல்லாம் பரவாயில்லை. முன்னேறினால் முட்களாய் கீருடே, மூச்சென்பதே முயற்சியாய் மாறுதே. போராடலாம் போராடலாம் உயிருக்குள்ள ஒரு வெப்பம் போதும், உயிருள்ள மட்டும் ஒளிவட்டமே. சிரமங்கள் எல்லாம் சிறகாக்கி கொண்டா, சிகரங்கள் வந்து முகம் காட்டுமே. எது வேண்டுமோ அதில் தினம் சிந்தனை, எளிதல்லவே என்றுமே சாதனை. போராடலாம் சரிம்மா, நீ செஞ்சிருக்கிறல்ல, இதோட பேர் என்ன? ஓகே, எப்படி செஞ்ச? கேரட்டை வந்து துருவிட்டு அது மேல சக்கரை தூவிட்டு அப்புறமா லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா அது மேல கொஞ்சம் சக்கரை தூவிட்டு அப்புறமா இதை வந்து மேல முந்திரி வச்சிடுவோம். வெரி குட். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ், இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா அதில் வந்து லெமன் புழிஞ்சிட்டு அப்புறமா சக்கரை போட்டு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுல்ல. நெக்ஸ்ட் இது என்னம்மா? நீ என்னப்பா? இது வந்து பழக்கலவை. பழக்கலவை இது வந்து அவுளே இது வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, அவுளு வச்சு கறி விட்டா அவுளு. வெரி குட். நீ இது என்ன? எள்ளு உருண்டையா? எப்படி செஞ்ச? எள்ளு போட்டு அது மேல சக்கரை பாவு ஊத்துற எள்ளு உருண்டை. வாவ். இது பச்சை பயிர். பச்சை பயிர், அது பேர் என்ன? நிறைய அதுல இருக்கு. பச்சை பயிர், தக்காளி, வெங்காயம், கேரட். கேரட் துருவி போட்டு செஞ்சியா? நல்ல ஹைஜீனிக் ஃபுட் இல்ல. வெரி குட். நெக்ஸ்ட் நீ? இது பேர் வந்து கோசம்பரி. என்ன பேருமா? கோசம்பரி. ஓ. வெள்ளரிக்காய், இது தேங்காய் துருவி போடணும், கேரட் துருவி போடணும், பாசி பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் இதெல்லாம் அறுத்து போட்டுட்டு கிண்டினா ரெடி. வெரி குட். நீ என்னம்மா செஞ்சிருக்கிற? வாழைப்பழம் பீடா. பீடாவா? என்னது? எப்படி செஞ்ச? வாழைப்பழத்தை அரிஞ்சு போட்டு தேங்காய் துருவி போட்டு கடுகு சர்க்கரையை போட்டு தேன் ஊற்றி நல்லா. வெரி குட். இதுமா? தேங்காய் அல்வா. அல்வா எப்படி செஞ்ச? தேங்காய் சுருவி போட்டு அப்புறம்
அவுள் போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு கலந்து தேங்காய் அல்வா ரெடி. தேங்காய் அவுள் அவல் ரெடி. ஓகே, நீ இது என்னம்மா? கிசான் ஜாமு பிரெட். என்னது? கிசான் ஜாமு பிரெட் வச்சு செஞ்சேன். ஓகே, எப்படி செஞ்ச? கிசான் பிரெட் ஃபர்ஸ்ட் வச்சு அப்புறம் கிசான் ஜாம் ஊற்றி அதுக்கு மேலே பிரெட் வச்சு அறுத்தேன். அப்புறம் இது என்னம்மா? அதியா கர்டு சாண்ட்விச். ஓகே, பிரெட்டை வந்து முக்கோணமாக வெட்டி அப்புறம் தயிரில் வந்து இது துருவி போட்டு கேரட்டை வெங்காயம் கட் பண்ணி துருவி போட்டு அதில் அது தயிரை வந்து பிரெட்டில் ஊற்றி அது மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு செஞ்சேன். வெரி குட். நீ என்னம்மா? தயிர் அல்வா. என்னது? தயிர் அல்வா. தயிர் அல்வா. அல்வா எப்படி செஞ்ச? என்னென்ன இருக்கு அதுல? திராட்சை, மாதுளப்பழம், மல்லி இலை, கருவேப்பில், மிளகா, பச்சை மிளகா. சரி, இதெல்லாம் கலக்கி தயிர் ஊற்றி கலக்கணும். வெரி குட். நீ எது என்னம்மா? பச்சை பாசி பயிறு. பச்சை பாசி பயிறு. எப்படி செஞ்ச? இது பேர் என்ன இதுக்கு? பச்சை பாசி பயிறு. சரி, எப்படி செஞ்ச? ஃபர்ஸ்ட் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு வெங்காயம் வெட்டிட்டு மிளகாலாம் வெட்டிட்டு இதில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. வெரி குட், வெரி குட். சரி, சூப்பராக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, நம்ம இது வந்து என்னது, நம்ம சமைச்சு சாப்பிடாம பச்சையா என்னென்ன உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதனால நமக்கு உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லையா? ஆமா தானே? நிறைய பொருள்கள் நம்ம வேக வைக்கிறதுனால சத்துக்கள் என்ன ஆகுது? வீணாகிறது. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லையா? வெரி குட். எல்லாரும் நல்லா செஞ்சிருக்கீங்க. எல்லாம் கிளாப் பண்ணுப்பா. போராடலாம் நம்பிக்கை ஒன்று நெஞ்சுக்குள் போதும், புயல் காற்று கூட பூவாகிடும். வலியின்றி இங்கே வசந்தங்கள் இல்லை, படும் காயமெல்லாம் பரவாயில்லை. முன்னேறினால் முட்களாய் கீருடே, மூச்சென்பதே முயற்சியாய் மாறுதே. போராடலாம் உணவு போட்டியில, அதாவது வயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன்ல வின் பண்ணவங்களுக்கு பரிசுகள் கொடுத்துடலாமா? இப்போ வந்து அதுக்கு முதல் பரிசு வந்து